நீங்க ஊத்துற எண்ணெய் உங்க சாப்பாட்ட என்ன பண்ணுது தெரியுமா? வாங்க அதனை பற்றி இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான எண்ணெயை தேர்ந்தெடுத்து சமைக்கும்போது எந்த ஒரு சாதாரண உணவும் அற்புதமான சுவையை தரும். அதன் முக்கியத்துவத்தை இங்கே காண்போம். 1. சமையலில் சேர்க்கப்படும் எண்ணெய் மசாலாக்களின் வாசனையை முழுமையாக ஈர்த்து உணவிற்குள் கொண்டு செல்கிறது. இதனாலேயே சரியான எண்ணெய் சேர்க்கப்படும் போது உணவின் சுவை பல மடங்கு உயர்கிறது. 2. பாரம்பரிய பிரியாணி போன்ற உணவுகளை தயாரிக்கும் போது நெய் அல்லது கடலை எண்ணெய் சேர்ப்பது தனித்துவமான மணத்தை தரும். சாதாரண எண்ணெயை பயன்படுத்தினால் அந்த உண்மையான பாரம்பரிய சுவையை முழுமையாக பெற முடியாது. 3. சுவையான மசாலா பன் தோசை போன்றவற்றை தயாரிக்கும் போது ஓரங்களில் நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்ப்பது அவசியமாகும். அந்த எண்ணெய்தான் உணவை நன்கு சிவக்க வைத்து முறுமுறுப்பான பதத்தை கொடுக்கிறது. 4. காய்கறிகளில் உள்ள வைட்டமின்களை உடல் முழுமையாக உறிஞ்சிக் கொள்ள எண்ணெய் மிகவும் அவசியமான ஒன்றாகும். எண்ணெய் சிறிதும் இல்லாமல் காய்கறிகளை வேக வைத்து உண்பதால் அதில் உள்ள முழுமையான சத்துக்கள் உடலுக்கு கிடைப்பதில்லை. 5. அதிக வெப்பத்தில் வறுவல் செய்யும் போது உணவுப் பொருட்கள் கருகாமல் தடுக்க எண்ணெய் ஒரு பாதுகாப்பு லேயராக செயல்படுகிறது. இதனால்தான் உணவின் வெளிப்புறம் முறுமுறுப்பாகவும் உட்புறம் மிருதுவாகவும் சுவையாகவும் இருக்கிறது. 6. காரக்குழம்பு வைக்கும்போது செக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சமைப்பது சிறப்பான சுவையை தரும். எண்ணெயின் லேசான கசப்புத் தன்மையும் குழம்பின் காரமும் இணையும்போது அற்புதமான சுவை உருவாகிறது. 7. ஆரோக்கியமான ஏசியன் கேபேஜ் சாலட் போன்ற உணவுகளை தயாரிக்கும்போது ஆலிவ் ஆயில் சேர்ப்பது சிறந்த தேர்வாகும். இது உணவிற்கு ஒரு நல்ல வாசனையை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இதய ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நன்மை பயக்கும். 8. கேரள பாரம்பரிய உணவுகளான ஆவியல் அல்லது பொரியல் போன்றவற்றை தயாரிக்கும் போது சுத்தமான தேங்காய் எண்ணெயை பயன்படுத்த வேண்டும். அந்த எண்ணெயின் தனித்துவமான வாசனைதான் அந்த உணவிற்கு ஒரு பிரத்யேகமான சுவையை கொடுக்கிறது. 9. உணவு சுவையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அளவுக்கு அதிகமாக எண்ணெயை சேர்க்கக்கூடாது. சரியான விகிதத்தில் எண்ணெய் சேர்க்கப்படும் போது மட்டுமே உணவின் உண்மையான சுவையை முழுமையாக உணர முடியும். 10. சமைக்கப்படும் உணவின் தன்மைக்கு ஏற்ப சரியான எண்ணெயை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவது மிக முக்கியமாகும். ஒரே எண்ணெயை அனைத்து உணவுகளுக்கும் பயன்படுத்துவதைத் தவிர்த்து உணவிற்கு ஏற்றவாறு மாற்றுவது சமையல் கலையை மேம்படுத்தும். எண்ணெய் என்பது உணவின் சுவைக்கு உயிர் கொடுக்கும் ஒரு முக்கிய அங்கமாகும். இனி சமைக்கும்போது உணவிற்கு ஏற்ற சரியான எண்ணெயை அளவாக பயன்படுத்தி ஆரோக்கியமான சுவையான உணவுகளை சமைத்து மகிழுங்கள். Thanks for watching.